ஸோ அப்போ இந்த சாதி பார்த்து மதம் பார்த்து பணம் வாங்கிட்டு வாக்களிக்கிறதும் கூட்டணியினுடைய கட்சிகளை கூட சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் வெற்றி பெறது எல்லாமே இன்னைக்கு தவிடுபடி ஆயிருக்கிறது. இது உள்ளபடியே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. அவங்களுக்கு இந்த தேர்தலில் எதிர்பாராத தோல்வியாக இருந்தாலும் அவங்களுடைய எதிர்கால அரசியல் பயணத்துக்கு இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. அப்போ இப்போ தாவேகாவினுடைய வருகை இந்த 2 திராவிட கட்சிகளையும் அவங்கள பெரிய வீக்னஸ் பாயிண்ட்டுக்கு தள்ளி இருக்கு. அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. அப்போ இப்படி தான் நான் பார்க்குறேன் இதை. இல்லை, சீமான் அவர்களுக்கு இந்த தேர்தல் ஒரு செட்பேக்னா செட்பேக் தான், அதில் மாற்று கருத்தில். ஏன்னா நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். நாம் தமிழர்களுடைய யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனை யூஎஸ்பி என்னன்னா, நாங்கள் தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டு வரோன்னா இந்த தடவை அவங்க குறைஞ்சிருக்காங்க. இப்போ இது கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 8.2லேருந்து 4 வந்தீங்கன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் போன தடவை எம்எல்ஏ தேர்தல் டு எம்எல்ஏ தேர்தல் தான் கம்பேர் பண்ணுங்க. அப்போ போன தடவை 6.68 வாங்கினீங்க, 6.68லேருந்து இப்போ நீங்கள் 4 குறைஞ்சிருக்கீங்க, அவ்வளோதான். அப்போ நாம் தமிழர் இன்னும் அவங்களுடைய கட்சியை திடப்படுத்துறதுக்கு அதிகமாக பிராயச்சித்தப்படணும். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 30 லட்சத்திலிருந்து 36 லட்சம் 35 லட்சம் 36 லட்சம் வாக்கா உயருது. ஒரு 5 to 5.5 லட்சம் வாக்கு உயர்ந்துச்சு 2024. அதுக்கு முந்தின சட்டசபை தேர்தலில் இருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12.5 லட்சத்திலிருந்து 49 லட்சமாக பாரதிய ஜனதாவுக்கு உயர்ந்தது. அப்போ அதிகமான வாக்கு எங்கே போச்சு? அப்போ அந்த டைமில் பார்த்துன்னா பாரதிய ஜனதாவுக்கு நிறையா போச்சு. அது அந்த டைமில் அண்ணாமலை தனியாக நின்று அந்த கூட்டணிகள்லாம் வச்சிருந்தனால இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல சீமான் அவர்களுக்கு பின்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபைனான ஒரு டீம்னே கூட வச்சுக்கிங்களேன். இந்த 4% இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட இன்னைக்கு பல கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது கூட இது அவருடைய கோர் ஓட் பேஸ் விஜய் சீமான் அவர்களுக்கு. அப்போ இதில் இருக்கக்கூடிய கட்சி ஓட்டை பூரா அண்ணாமலை எடுத்துருவாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அது அவங்க அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரவணேஷ். சார், தமிழகத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்த கட்சி திமுக. அதிமுகலாம் இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த நிலையில் இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் பார்க்கும்போது திமுக தனித்துவப்பட்டிருக்கு, ரொம்பவே அபாய நிலையில் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை திமுக பக்கம் திரும்பியிருக்கு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தம் அழிந்தால் தான் இன்னொரு சித்தாந்தம் அவங்க மலர முடியுன்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழ் ரொம்ப நாளாக பேசிட்டு வராங்க. ஸோ தாவேக்கனால அது சாத்தியமாயிருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்க முடியுது. 2 திராவிட கட்சிகளும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்? என்டிகேக்கு எந்த மாதிரி ஃபேவர் அமையும்? மறுபக்கம் திமுக தனித்துவப்பட்டிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் சீமான் அவர்களே ஆரம்பத்திலேருந்து பேசிக்கிட்டு இருந்தது. அவர் பெரிய அளவுக்கு வருத்தப்பட்ட விஷயங்களெல்லாம் என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் போய் மக்கள்கிட்ட பேசினாலும் பண்ணாலும் இன்னும் சாதி பார்த்து வாக்களிக்கிறாங்க, மதம் பார்த்து வாக்களிக்கிறாங்க, காசை வாங்கிட்டு வாக்களிக்கிறாங்க, எப்படி இவங்களெல்லாம் இது பண்ணுறதுன்னு பெரிய அளவுக்கு மக்கள் மேலே நிறையா வருத்தப்பட்டதெல்லாம் பல இடத்துல நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த தேர்தலில் நமக்கே கண்கூட தெரியுது, அந்த சாதியையும் தாண்டி மதத்தையும் தாண்டி எங்கள் சர்ச் இந்த கட்சிக்கு போட சொல்லுச்சு, எங்கள் மாஸ்க் இந்த கட்சிக்கு போட சொல்லுச்சுங்கிறதையெல்லாம் தாண்டி காசுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கங்கிறதையும் தாண்டி தான் இன்றைக்கி தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. அப்போது இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் இந்த தேர்தலில் காசை கொடுத்தாங்களாங்கிறது ஊருக்கே தெரியும். அதையும் மீறி இன்றைக்கி 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கங்கும் போது சீமான் அவர்கள் எதை எதிர்பார்த்தாரோ, சாதி பார்க்காம மதம் பார்க்காம காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு கொடுத்தவனுக்கு ஓட்டு போடணுங்கிறது இல்லாமல் நல்லபடியாக ஓட்டு போடணுங்கிறத இன்றைக்கி அந்த ஒரு களத்தை தாவேக்கா அமைச்சு கொடுத்துருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் அது ஆதாயமானது தான். நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை, இனிமேல் நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா நம்மளும் அரசியலில் நல்லபடியாக நம்ம செஞ்சோம்னாக்கா நம்மளும் இந்த மாதிரி காசு சாதி மதத்தை எல்லாம் தாண்டி வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஒளியை தாவேக்கா ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது திமுக. இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய மித்தையும் இது எலெக்ஷன் உடைச்சிருக்கு. ஏன்னா அவங்கக்கிட்ட 26-27 பேர்த்த வண்டியில் தூக்கி உட்கார வச்சு அந்த வண்டியில் லோடு கெப்பாசிட்டி எவ்வளோங்கிறது கூட தெரியாமல் இப்போ அச்சு முறிகிற அளவுக்கு ஏற்றி கடைசிட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூட்டணி பலம் இருக்குன்னு சொல்லி அந்த கூட்டணி பலம் இருந்தால் கூட இந்த கூட்டணி இருந்தாலும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் அரித்தமெட்டிக்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. மக்கள்கிட்ட நீங்கள் சரியான ஆட்சியை கொடுக்கலன்னா, மக்களுடைய வெறுப்பை சம்பாரிச்சிங்கன்னா
என்னைக்கு வேணாலும் உங்களுக்கு எத்தனை கட்சி உங்கள் கூட்டணிக்கு பின்னாடி இருந்தாலும் அது பலன் கொடுக்காது. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தனியாக நின்று களமாடுறனால நம்ம கூட்டணி அரசியலுக்குள்ளாரையே போகாமல் இருந்தோம்னாக்கா நம்மளால் ஜெயிக்க முடியாதாங்கிற அதையும் உடைச்சு காமிச்சிருக்காங்க இந்த எலெக்ஷனில். ஏன்னா தாவேக்கா தனிச்ச கட்சியாக தான் நிற்கிது, திமுக அத்தனை கூட்டணி, அதிமுகவும் கூட்டணி கட்சிகளோட நின்னாங்க. ஸோ அப்போ இந்த சாதி பார்த்து மதம் பார்த்து பணம் வாங்கிட்டு வாக்களிக்கிறதும் கூட்டணியினுடைய கட்சிகளை கூட சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் வெற்றி பெறது எல்லாமே இன்றைக்கி வந்து தவிடுபடி ஆகிருக்கிறது. இது உள்ளபடியே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை. அவங்களுக்கு இந்த தேர்தலில் வந்து எதிர்பாராத தோல்வியாக இருந்தாலும் அவங்களுடைய எதிர்கால அரசியல் பயணத்துக்கு இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. அடுத்தது இன்னைக்கு திமுகவை எடுத்து பார்க்கும்போது தனித்து விடப்பட்டதா அப்படின்னாக்கா கட்டாயமாக இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் தான் இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்தே கூட அந்த கூட்டணி கட்சிகளை அவங்க பயன்படுத்தின விதம், சமூக நீதி எல்லா இடத்துலையும் பேசுவாங்க, பக்கம் பக்கமாக பேசுவாங்க, அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட்டே சமூக நீதிக்குன்னு பேசுவாங்க. அவங்க தான். ஆமாம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் சமூக நீதி வந்து அதிகார பகிர்வுங்கிறது சமூக நீதிக்குள்ளாரே வராது அவங்களுக்கு. அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். எப்படி சார் எடுத்துக்கிறது? அதிகார பகிர்வு தானே சமூக நீதியினுடைய அடிநாதமே. அது அவங்களுக்கு தெரியல. அப்போது அதை வந்து அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் மக்கள் எல்லாம் இதை விரும்பலைங்க. மக்கள் வந்து கூட்டாட்சியை விரும்பலை, மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்பலை. திமுக மக்களா? அப்போ திமுக மக்கள் அப்போ இன்னைக்கு அந்த இடத்துல இவங்க கூட்டணி கட்சிக்காரங்களை எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்கள வந்து வெறும் கணக்குக்காக மட்டும்தான் பயன்படுத்தினாங்களே, தேர்தல் வெற்றிக்காக தான் பயன்படுத்தினாங்களே ஒழிய அந்த கட்சிகளுக்கு உண்டான அரசியல் அங்கீகாரத்தையோ அந்த கட்சிகளுக்கு உண்டான குரலையோ மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அவங்க பிராய்ச்சித்தரப்படலை. இன்னைக்கு அதனால் இதுவரைக்கும் இருந்த கட்சிகள் வந்து பார்த்திங்கனாக்கா திமுகனால நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட கட்சிகள், அவங்களுக்கு பூரா வாய்ப்பு இல்லாதனால அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த தேர்தலுக்கு அப்புறம் தாவேக்காங்கிற ஒரு பெருவாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கனால அவங்க பூரா சைடு சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ திமுக தனிமைப்படுத்தப்படுது. அப்போ கூட திமுக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியண்ணன் மனப்பான்மையை விடுற மாதிரி இல்லை. எங்ககிட்ட கேட்டுட்டு நாங்கள் சொல்லி தான் இந்த கட்சிகள்லாம் போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குது. நடக்கிறதே எங்கள் ஆட்சி தான். ஏன் உங்கள் ஆட்சி? எங்கள் கூட்டணி கட்சி தான் உங்ககிட்ட வந்திருக்கு. ஐயா சமூகம் பக்கத்தில் பேசினதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணிங்கிறதே ஒன்று கிடையாது தமிழ்நாட்டில்னு போட்டு உடச்சி விட்டார். எஸ்பிங்கிறதே ஒன்று கிடையாது கூட்டணியில். அதே மாதிரி ஐயா வீரபாண்டியாரும் அவரும் வந்து பிரச்சனை போட்டு இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களால் திமுக கூட கண்டினியூ பண்ண முடியாது. எந்த சூழ்நிலைங்கிறதான் இன்றைக்கி குறிப்பாக நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு இருந்த திமுக இன்றைக்கி யார் எதிர்ப்பாக மாறி இருக்கு? காங்கிரஸ் எதிர்ப்பாக மாறிடுச்சு. காங்கிரஸ் எதிர்ப்பு, தாவேகா எதிர்ப்பு கூட இல்லை, காங்கிரஸ் எதிர்ப்பு. அப்போ நீங்கள் இது வரைக்கும் பாரதிய ஜனதா இருப்பது காங்கிரஸ் எதிர்ப்புனா நீங்கள் யாருக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கை இது? பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கை. அப்போ அதில் கூட பொதுவெளியில் வந்து இது உண்மையாக பொய்யான்லாம் தெரியாது. பொதுவெளியில் வர தகவல்கள்லாம் என்னென்னா இவங்க 3 பேரும் ஐயா ஸ்டாலின் அவர்கள், சபரீசன், உதயநிதி அவர்கள் எல்லாம் போனது இப்போ கர்நாடகாவுக்கு போனாங்க இல்லையா? ஸோ அங்கே போனதே வந்து இந்த பாரதிய ஜனதாவோட உறவை வந்து புதுப்பிக்கிறதுக்காக தான். அது ஒரு முதல் படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. இந்த வருட முடிவுக்குள்ளார திமுக பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி மந்திரி சபையில் பங்கெடுத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ அதெல்லாம் தான் இன்றைய சூழல்னு வந்து வீரபாண்டியார் சொல்கிறாரோன்னு எனக்கு ஒரு பார்வை ஏற்படுது. ஏன்னா அவங்க வந்து மதசார்பற்ற கூட்டணிங்கிறதுல தான் உடன்பாடோடு இருந்தாங்க அவங்களுக்கு இதனால் வரைக்கும். நிச்சயமா. அப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் திமுக கூட்டணியில், ஏன்னா அவங்க ஆட்சியிலையும் பங்கு பெறலை. இதை வந்து விடுதலை சிறுத்தைகளோ ஐயுஎம்எலோ சொன்னாங்கன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து காங்கிரஸோ சொன்னாங்கன்னா மந்திரி சபையில் இருக்காங்க, அதனால் சொல்கிறாங்கன்னு. ஆனால் இவங்க வெளியிருந்து தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்க? நாங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் எஸ்பிஆர்லாம் கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? இப்போ இருக்கிற சூழ்நிலை அவங்களோட தொடர முடியாது. அப்போ திமுக பாரதிய ஜனதா கூட நெருங்கி போய்கிட்டு இருக்கிறதா இவங்க 2 பேரும் சொல்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியுது. அதையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இன்றைக்கி திமுக கூட்டணியில் தனிச்சின்னத்தில் நின்று ஜெயிச்ச அத்தனை கட்சிகளும் அம்மையார் பிரேமலதாவை தவிர எல்லாரும் தாவேகா பக்கம் போயிட்டாங்க. பிரேமலதா கூட அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போயிருந்தா கூட எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருப்போன்றாங்க. நல்ல வேளை முதலமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லாமல் போனாங்க அந்த அம்மையார். அவங்க ஒன்று தான் இன்றைக்கி தனிச்சின்னத்தில் ஜெயிச்சு அவங்க கூட இருக்கிறவங்க, மற்றவங்க யாரும் அங்கே கிடையாது. அடுத்தது இன்றைக்கி அதே கட்சியில்
கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்ச மதிமுக துரைவைக்கோ என்ன பேசுறாரு, துரதிருஷ்டவசமா அந்த கூட்டணியில நின்று ஜெயிச்சிட்டோம், இல்லைன்னா நாங்க தாவேக்காக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணிருப்போமேங்கிறார். அப்போ உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்ச மதிமுகவும் அவங்க பக்கத்தில் இல்லை. மனிதநேய மக்கள் கட்சி அவங்க என்ன தீர்மானம் போடுறாங்க, அடுத்த வரக்கூடிய தேர்தலில் நம்மளுடைய சின்னத்தில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு போடுறாங்க. அப்போ அவங்களும் இவங்க கூட இல்லை. அப்போ இந்த இடத்துல திமுக எந்த அளவுக்கு தனிமைப்பட்டு போகுதுன்னு பாருங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த கூட்டணி கட்சிகளை நீங்கள் சரியான முறையில் அவங்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுக்காதனால இதனால் வரைக்கும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அந்த சைடு ஒன்றா உங்களை விட்டு அதிமுக பக்கம் போனோம், அதிமுக பக்கம் பாரதிய ஜனதான்னு ஒன்று இருந்தனால யாரும் அந்த பக்கம் போக முடியாது, உங்ககிட்டே இருந்தாங்க. அதை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் நசுக்கு இருந்தீங்க. இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு மதசார்பற்ற அணி தாவேக்காகிட்ட இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கனால எல்லாமே போகிறாங்க. அப்போ இவருடைய நிலைமை வந்து திமுக வந்து பெரிய அளவுக்கு இன்றைக்கி தனித்து விடப்பட்டிருக்குது. இத்தனை கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டே நீங்கள் 24.21% தான் வாக்கு இந்த தேர்தல். இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் உங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ போயிருக்கும்? இன்னும் குறைஞ்சி போயிருக்கும், எங்கேயோ போயிருக்கும். அப்போது இது பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் திமுக இருக்குது. புரியுது. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பலத்த தோல்வி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஆனால் அதை அப்படி பார்க்கல. அதிமுகவை விட திமுகவுடைய தோல்வி தான் படுதோல்வி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக 66 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க, இப்போ 47 எம்எல்ஏ. அப்போ 19 எம்எல்ஏ அவங்களுக்கு காணா போனாங்க இந்த தேர்தலில். 29% எம்எல்ஏக்கள் நஷ்டம். இதே திமுக எடுத்துட்டிங்கன்னா 133 எம்எல்ஏக்கள் வச்சுருந்த இடத்துல 74 எம்எல்ஏவை காணும், இப்போ 59 தான். அப்போ எவ்வளோ? 56% எம்எல்ஏக்களை காணும். அதிமுகவுக்கு 29% எம்எல்ஏக்கள் காணும், திமுகவுக்கு 56% எம்எல்ஏக்கள் காணும். அப்போது எம்எல்ஏக்களினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஏற்பட்ட இழப்பை விட திமுகவுக்கு 2 மடங்கு இழப்பு, அதிகமான இழப்பு. அப்போ யார் இந்த இடத்துல அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க? திமுக. அது மட்டும் இல்லை, முன்னாள் முதல்வர் இந்நாள் எம்எல்ஏன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தோத்து போயிருக்கார். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தோத்து போயிருக்கார். 15 அமைச்சர்மார்கள் தோத்து போயிருக்காங்க. இவங்களெல்லாம் அந்த இதில் காணோம் லிஸ்டில். அப்போது எந்த அளவுக்கு வந்து இவங்க பலகீனப்பட்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள் திமுக. அப்போது இப்போ தாவேக்காவினுடைய வருகை இந்த 2 திராவிட கட்சிகளையும் அவங்கள பெரிய வீக்னஸ் பாயிண்ட்டுக்கு தள்ளி இருக்கு. அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. அப்போ இப்படி தான் நான் பார்க்குறேன் இதை. இது வந்து ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியாகிருது. அதில் வந்து தாவேக்கா அண்ணாமலை இவர்களோட அதில் வந்து தாவேக்கா வரவு இப்போது அண்ணாமலை அவர்களுடைய வரவு சீமான் அவர்களை ரொம்பவே கதிகலங்க வைத்துள்ளது நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமான் அவர்களுக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு செட்பேக் தான், அதில் மாற்றுக்கருத்தில். ஏன்னா நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம், நாம் தமிழர்னுடைய யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷனை யூஎஸ்பி என்னென்னா, நாங்கள் தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டு வரோன்னா இந்த தடவை வந்து அவங்க குறைஞ்சிருக்காங்க. இப்போ இது கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 8.2லேருந்து 4 வந்தீங்கன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் போன தடவை எம்எல்ஏ தேர்தல் டு எம்எல்ஏ தேர்தல் தான் கம்பேர் பண்ணணும். அப்போ போன தடவை 6.68 வாங்கினீங்க, 6.68லேருந்து இப்போ நீங்கள் 4 குறைஞ்சிருக்கீங்க, அவ்வளோதான். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழரோட. அப்போ நாம் தமிழர் வந்து இன்னும் அவங்களுடைய கட்சியை திடப்படுத்துறதுக்கு அதிகமாக பிராயச்சித்தப்படணும். அந்த அந்த இன்னும் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியுது, பல நபர்கள் பேசுகிறாங்க, இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவிஎம்னால தாவேக்கா ஜெயிச்சு போச்சு. நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கூட்டத்தில் அவங்களுடைய சார்பில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நிறையா வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இது ஒரு விமர்சனமாக இருக்குது. பல பேர் வைக்கிறாங்க, இவங்களும் வைக்கிறாங்க. அது ஏற்புடையதல்ல. நீங்கள் தோல்வியை ஜீரணிச்சுக்கணும், ஒருத்தர் வெற்றியை வந்து அங்கீகரிக்கணும். அடுத்தது நீங்கள் எப்படி கட்சியை கட்டமைக்க போகிறீங்க, என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்க, என்னென்னலாம் நீங்கள் உங்கள் கட்சியில் மறுசீரமைப்பு செய்ய போகிறீங்க, எது உங்களுக்கு பலன் கொடுத்தது, எது உங்களுக்கு பலன் கொடுக்காதது. அப்போ இதை ரெண்டையும் நீங்கள் ஒரு கட்சியை கூட்டி ஆலோசனை பண்ணி நீங்கள் கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். அதை விட்டுட்டு தாவேக்கா ஜெயிச்சது வந்து இவிஎம்மை டேம்பர் பண்ணினா இது வந்து யாருமே ஏற்றுக்க முடியாத வாதம். ஏன்னா இப்போ வந்து என்ன, அவங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தாங்களா? இல்லை. அப்படி வந்து டேம்பர் பண்ணோன்னா விஜய் அவங்களுக்கு அந்த அளவுக்கு
அவ்வளோ சக்தி இருக்கா இசிஐயில் போய் பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும்போது அவங்கள போய் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு மிஷினை டேம்பர் பண்ணி அவங்க ஜெயிக்கிறதுக்கு? அப்படியே இருந்தாலும் வெறும் 108 சீட்டு தான் ஜெயிச்சுப்பாங்களா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வெற்றியை ஏற்றுக்க முடியாத மனநிலைமைக்கா. மக்கள் ஜனநாயகத்தினுடைய எஜமானர்கள், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதை எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை மக்கள்கிட்ட எப்படி நம்பிக்கையை ஏற்படுத்துறது, கட்சியை எப்படி திடப்படுத்துறது, எந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், கரெக்ட் பண்ணணுங்கிறதுல கட்சிகள் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா பாரதிய ஜனதாவுடைய தலைவராக இருந்து பாரதிய ஜனதா தான் அந்த அவருக்கு வெளிச்சம் கொடுத்தது. அப்போ இன்றைக்கி அவர் ஒரு கட்சியை வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து கட்சியை வராருங்கும்போது அவர் மேலே இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு வந்து பாரதிய ஜனதா தான் இவரை தனியாக அனுப்பிச்சிருக்கிறங்கிற குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. தமிழக அரசியலில் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு முத்திரை குத்துறது பிஜேபி பி டீம். நாம் தமிழருக்கும் சொன்னாங்க, அதை தாவேக்காக்கும் சொன்னாங்க. இப்போ வந்து திமுக என்ன சொல்லுது, காங்கிரஸே பிஜேபியினுடைய பி டீமுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. புரியுதா? ஸோ அது மாதிரி பல பேர்த்துக்கு அவங்களுக்கு விருப்பப்படுறவங்களை யார் யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்குலாம் ஸ்டாம்ப் அடிக்கிறது தானே, சங் அடித்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. இதுக்கு என்ன இருக்குது? ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மற்றவங்கெல்லாம் வந்து அதை போய் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சீமானுக்கோ விஜய் அவர்களுக்கோ இல்லை நாங்கள் பாரதிய ஜனதா பி டீம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் அண்ணாமலைக்கு அந்த கட்டாயம் இருக்குது. ஏன்னா அவர் தலைவராக இருந்து வராரு. இதனால் வரைக்கும் அவருக்கு கிடைச்ச மீடியா வெளிச்சமாகட்டும், இன்ஸ்டிடியூஷனல் பேக்கப் எல்லாமே பாரதிய ஜனதானால் கிடைச்சது. அப்போது இன்னைக்கு வந்து அவருக்கு வரும்போது இப்போ கூட வந்து ஒரு இயக்கமாக வராரு. ஏன் அரசியல் கட்சியாக வரக்கூடாது? அவர் ஏற்கனவே நீங்கள் அரசியலில் இருந்தவங்க. இன்றைக்கி ஒரு ராகவா லாரன்ஸ் வரங்கிறாரு, மக்கள் எல்லாம் ஒரு கருத்தை சொல்லுங்கிறாரு. அவரு கூட ஒரு இயக்கமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் அரசியல் கன்வெர்ட் பண்ணுறேன்னா ஓகே, நியாயமானது. அரசியல் கட்சியை ஒரு தேசிய ஆளும் கட்சியாக இருந்த கட்சிக்கு மாநில தலைவராக இருக்கிற நீங்கள் ஏன் எடுத்தோடனே இதை அரசியலாக பரிணமிக்க முடியாது? அது வித்த எல்லாமே உங்களுக்கு தெரியுமில்ல. அப்படி இருந்தும் வந்து இவர் இயக்கமாக வராருன்னா 2029 தேர்தல் வந்து அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும். ஏன்னா இப்பயே அவர் அரசியல் கட்சியாக மாறிட்டா 29 பாராளுமன்ற தேர்தலில் அவர் மோடியை ஆதரிப்பாரா இல்லை ராகுல் ஆதரிப்பாரா? மோடியை ஆதரிச்சாருன்னா கட்டாயமாக இதுக்கு பிஜேபி பி டீம் பான்பாங்க. ராகுல் காந்தி அவர் போய் ஆதரிச்சாருன்னா பெரிய சிக்கலும் ஆகும். அப்போ இதிலெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கிறாரு. பி த லீடர்ஸ்னால் அவர் ஏற்கனவே ஆரம்பத்தில் வச்சிருந்த இயக்கம் தான் அது. ஸோ அதை வந்து அது மூலியமாக பண்ணி இந்த 3 வருஷத்துக்குள்ளார இப்போ விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு, ஆனால் அதில் நிற்கலை. பல பேர் அதை குறைவாக விமர்சனம் பண்ணாங்க. இடைத்தேர்தல் வந்துச்சு, அதுலேயும் நிற்கலை. அவங்க என்ன தெளிவாக சொன்னாங்க, எங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அப்போ கூட பல பேர் விமர்சனம் பண்ணிட்டுருந்தாங்க, ஏன் இப்படிலாம் நாம சொன்னால் ஏங்க அது அவங்கவுங்களோட விருப்பம், சட்டசபை தான் அவங்களுக்கு இலக்குன்னா விட்டுற வேண்டியதானே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வரக்கூடிய அண்ணாமலை அவர்கள் காரணம் என்ன? கட்சி ஆரம்பித்து கூட அவர் வந்து நான் வந்து 2031 தான் இலக்குன்னு கூட போகலாம், தப்பு இல்லை. ஆனால் அவருக்கு இந்த 2029 ஒரு நெருக்கடி, யாரை ஆதரிக்கிறங்கிற ஒரு நெருக்கடி வருமோ? ஏன்னா இப்போ ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து சைலண்ட்டாக போகிறோன்னு சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தருக்கு சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க போகிறாங்களோன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து வர்றனால இன்றைக்கி சீமான் அவர்களுக்கு பெருத்தளவுக்கு அடி விழுவுமா திருப்பி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு அவர் பின்னாடி இளைஞர்கள், அவர் வந்ததுக்கப்புறம் பாரதிய ஜனதா இளைஞர்கள் நோக்கி போனதை 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம். இன்னும் சார், அப்போது அதே 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும்போதும் நாம் தமிழ் 8% எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் பெருசாக பாதிக்கலன்னு தானே பார்க்கல. அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 30 லட்சத்திலிருந்து 36 லட்சம் 35 லட்சம் டு 36 லட்சம் வாக்காக உயருது. ஒரு 5 to 5.5 லட்சம் வாக்கு வந்து உயர்ந்துச்சு 2024. அதுக்கு முந்தின சட்டசபை தேர்தலிருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12.5 லட்சத்திலிருந்து 49 லட்சமாக பாரதிய ஜனதாவுக்கு உயர்ந்தது. அப்போ அதிகமான வாக்கு எங்கே வந்து போச்சு? அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு நிறையா போச்சு. அது அந்த டைமில் வந்து அண்ணாமலை தனியாக நின்று அந்த கூட்டணிகள்லாம் வச்சிருந்தனால இருக்கும். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல வாட்ஸ்அப் குழுக்களையோ நம்பர்கிட்டயோ அரசியல் கட்சியிலே பேசுகிறீங்க, பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆட்கள் தான் இன்றைக்கி வீத லீடர்ஸில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சியிலேருந்து வெளியே இருந்து போய் சேர்கிற ஆட்களுடைய எண்ணிக்கை கம்மி. அப்போ இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு வந்து சிக்கல் வந்து என்னென்னா, இல்லை நாங்கள் வந்து பாரதிய ஜனதா பி டீம் கிடையாது நாங்கள் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ சீமான் அவர்களுக்கு பின்னாடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ரிஃபைனான ஒரு டீம்னே கூட வச்சுக்கிங்களேன். இந்த 4% இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கூட இன்னைக்கு பல கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது கூட இது வந்து அவருடைய கோர் ஓட் பேஸ் விஜய் சீமான் அவர்களுக்கு. அப்போ இதில் இருக்கக்கூடிய கட்சி ஓட்டை பூரா வந்து அண்ணாமலை எடுத்துருவாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அது வந்து அவங்க என்ன மாதிரி அரசியலை வைக்க வராங்க. இப்போ சீமான் பேசுகிற மாதிரி அவர் தமிழ் தேசியத்தை பேச போகிறாரான்னு நம்ம பார்க்கணும். புரியுது. அண்ணாமலை அவர்கள் வெறும் தமிழ் தேசியத்தை மட்டும் பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க வந்து வேறு மாதிரியான ஒரு அரசியலை தான் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அண்ணாமலை வரனால அது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர்களை பூரா அவங்க வந்து கவர்ந்து இழுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து ஒன்றுமில்லாமல் போயிடுங்கிற பார்வையும் எனக்கு கிடையாது. அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த 1 மாத ஆட்சி கால ரிவ்யூவை பார்க்கலாம். எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் திறனாய்வாளராக? இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த கட்சியும் இது வரைக்கும் தமிழகத்தில் ஆட்சியில் அமையும் போது இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் தாவேக ஆட்சி அமைச்சிருக்கு. முன்னாடியே சொல்லியிருக்கோம், அது பல தடவை நம்மளே பேசியிருக்கிறோம். இது யார் ஜெயிச்சாலும் தாவேகான்னு இல்லை, யார் ஜெயிச்சாலும் அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிச்சிருந்தா கூட கொஞ்சம் வந்து உட்கார்றது வந்து முள்மெத்தை தானே ஒழிய இது வந்து மலர் படுக்கை அல்ல, முள் படுக்கை. அதில் தான் வந்து உட்கார்ந்து ஆட்சி செய்யணுங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தமிழகம் வந்து பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறது உண்மையினாலும் ஜிடிபி அடிப்படையாக வச்சு, இன்னொரு பக்கம் கடன் சுமை அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த மார்ச் 2021 10.25 லட்சம் கோடி நம்ம கடனாக போகிறோம். அப்போ வந்து பெரிய அளவுக்கு நமக்கு நிதி சூழ்நிலை பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி கஞ்சா புழக்கம் ஏகப்பட்டது இருக்குது. போதை கலாச்சாரம், அதனால் கூட்டு பாலியல் வன்கொடுமை, 2 வயசு குழந்தைக்கும் 80 வயசு பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அதை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனை. ஏன்னா முதலீடு வந்து பெரிய அளவுக்கு திமுக டைமில் வெள்ளை அறிக்கை கொடுங்க எடப்பாடியார் கேட்டார். அப்போ கூட அவர் வந்து TR ராஜா வந்து வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சார். வெள்ளை அறிக்கைக்கும் வெள்ளை பேப்பருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாலாம் அவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ அரகண்ட்டாக இருந்தாங்க. வெள்ளை அறிக்கை கேட்குறீங்களா, இந்தாங்க வெள்ளை பேப்பரை தூக்கி காமிக்கிறாருன்னா எவ்வளோ அரகன்ஸ் இருந்திருக்கணும் பாருங்கள். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கு. அப்போ இந்த ஒரு 30 நாளில் எந்த ஒரு அரசாங்கமும் திமுக அதிமுக அரசாங்கம், நம்ம காங்கிரஸ் அரசாங்கம்லாம் இருந்ததை பார்த்ததில்லை. இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி இந்த 30 நாட்களில் எத்தனை அமைச்சர்கள் அவங்க துறை சார்ந்த ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, ஃபீல்டு விசிட் போயிருக்காங்க, ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. இது எந்த அமைச்சரவையில் பண்ணி நான் பார்த்ததில்லை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில். ஃபஸ்ட்டு 30 நாள்லையோ 15 நாள்லையோ இந்த மாதிரி அமைச்சர்கள் வந்து களத்துக்கு போய் படப்படன்னு ஒர்க் பண்ணி நம்ம பார்த்ததில்லை. இன்றைக்கி அதனால் அவங்களுக்கு விமர்சனம் என்ன வருதுன்னா, ரீல்ஸ் போடுறாங்கன்னு விமர்சனம் வருது. போடுங்க, தப்பு கிடையாது. செய்கிற பணியை காமிங்க. என்ன இருக்குது இப்போ மக்களுக்கு தெரியட்டும். பணி செய்கிறாங்களாங்கிறது தான் முக்கியம். சரியான பணியை செய்கிறாங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அவங்க செய்கிறாங்க. பல அமைச்சர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே புது டீம். இன்றைக்கி அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரும் தலைவலி என்னென்னா, இது வரைக்கும் இருந்தது வந்து ஆட்சிக்கு வரவங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆட்சியில் வரவங்களுக்கு இன்றைக்கி பல எதிர்க்கட்சி, இன்றைக்கி பல எதிர்க்கட்சிகளில் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் திமுகவும் அதிமுகவும் ஒரு நேர்கோட்டில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்போ ஒரே நேர்கோட்டில் சமதளத்தில் பயணிக்கிறாங்க. சன் டிவியில் என்னைக்காவது நீங்கள் எடப்பாடியாருடைய பேச்சையும் அறிக்கையும் டெலிகாஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ லைவில் போடுறாங்க சார். யோசிச்சு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு வந்து எதிர அரசியலை இவங்க சமாளிக்க வேண்டியதுன்னு இருக்குது. அப்போ இவ்வளோ சூழ்நிலையில் இது வந்திருக்கக்கூடிய டீம் யங் டீம். இந்த 35 அமைச்சர்களில் 12 அமைச்சர்கள் 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. அப்போ அந்த அமைச்சர்கள் வந்து யாருமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க. செங்கோட்டையனை தவிர வேற யாராவது இதில் மந்திரிமார்கள் ஏற்கனவே மந்திரியாக இருந்த ஆட்கள் இருக்காங்களா? இல்லை. அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிறப்பான வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து சில குறைபாடுகள் இருக்குது. அது பூராமே போக போக அவங்க வந்து கற்றுப்பாங்க. அதோடு வந்து இந்த 1 மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறதே வந்து கடினமான பாதையில் ஆரம்பிக்கும் போது போக போக பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் உங்களுடைய பாதை சுலபமாகும். எடுத்தவொடனே நீங்கள் ஈஸியாக பயணிச்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் கடினமான பாதை வந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்காம இருப்பீங்க, கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆரம்பமே அவங்களுக்கு வந்து கடுமையான பாதையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ போக போக அவங்களுக்கு வந்து இந்த பாதை வந்து சுலபமாகும் தான் பார்க்குறேன். நிறைய, அதாவது எல்லாத்துக்கும் மேலே எங்கேயாவது இது வரைக்கும் திமுக அதிமுக ஆட்சி ஆண்ட காலத்தில் எங்களுக்கு வந்து மந்திரி சபையில் மீட்டிங் நடத்தினாங்க, எங்களுக்கு யாருமே வந்து பார்ட்டி ஃபண்டு வேண்டான்ட்டாங்க, லஞ்ச லாவண்யம் கிடையாது,
இதே மாதிரி வந்து எங்களுக்கு வேலை மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும், எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை. இதுதானே சார் பெரிய சாதனை. இன்னைக்கு வந்து தாவேக்காக்கு வாக்கு அளித்ததே எதற்காக? அவர் சொன்ன ஒரே ஒரு இது என்ன, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊழல் இல்லாத ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி, டிரான்ஸ்பரண்டான ஆட்சி, இதெல்லாம் கொடுக்குறோன்னு தான் போட்டாங்க. அவங்க வாக்குறுதி என்ன வேணால் கொடுத்துருக்கட்டுங்க, அந்த வாக்குறுதியை பார்த்தா ஓட்டு போட்டாங்க? இல்லை. அந்த கட்சிக்காரங்களே எத்தனை பேர் அந்த வாக்குறுதியை படிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா எலெக்ஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த மேனிஃபெஸ்டோவே வருது. சார் பல்வேறு கேள்வி தெளிவாகும் சார். நேரத்தை நன்றி. நன்றி சார். நன்றி.